Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது ஏன் பிளான் நீ கேளு என்ன பிளான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பேசும்போது எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க ஆனா செய்யும்போது தான் பிரச்சனை நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு காஷியஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா வேற்று மொழி இனத்தவர்களால் இப்போ உங்களுக்கு லாபம் வரும் அவர்களால் தான் பிரச்சனை வரும் பயணத்துல மிக கவனமாக இருக்கணும் இந்த குரு பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்க்கும்போது அதை மட்டுமே பலன் சொன்னா நல்லா இருக்குமா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் அப்போ உங்களது 2ஆம் வீட்டுக்கு குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு கேது வரப்போறார் ஆகவே திருமண வாழ்க்கை கவனமாக வேற ஒருத்தன் எவனோ ஒருத்தன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் சார் நல்ல பேக்கேஜ் கொடுக்குறேன் சார் ஒன்று உழைச்சி நம்ம ஒரு 2 ரூபா சம்பாதிக்க போறோம் ஆனா நம்ம போனோம் அப்படின்னா அதே மாதிரி வியாபாரம் பண்றவங்க கூட இந்த பொருள் வச்சுங்க சார் நீங்க எனக்கு வித்துட்டு பணம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டிய ராகு இல்லையா பொறுமை வேண்டும் நிதானம் வேண்டும் படபடன் பேசக்கூடாது விட்டு கொடுத்து போகினால் கெட்டு போக மாட்டீர்கள் அது பெண்ணா இருந்தா திருமண வாழ்க்கை திருமணம் நடக்கும் கெட்டி மேளம் கொட்டும் புதிய வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி நான் சுப பலன் நான் சொல்லிக்கிட்டே போலாம் இருந்தாலும் அதிச்சாரமா உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வரப்போறார் அப்படி வரும்போது அந்த தாய் செய்யறத தூரத்துல இருந்து கோ பூஜையை நீங்க பார்த்தீங்கனாலே மகா புண்ணியம் எவ்வளவு ராகு கேதுகள் கெட்டாலும் சனீஸ்வரர் உங்களுக்கு மாறினாலும் குரு மறைந்து போனாலும். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஆஸ்ட்ராலஜர் பாலகிருஷ்ண ரெட்டி இருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு கலாட்டா டிவைன் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஸோ குரு பெயர்ச்சி வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அஷ்டமி சனி விலகிடுச்சு. ஆனால் தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, மழை விட்டது தூவானம் இல்லை. ஏன்னா இப்போ இது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது அதை மட்டுமே பலன் சொன்னால் நல்லா இருக்குமா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். அப்போது இங்கே சனி 8ஆம் இடத்தை விட்டு விலகிட்டார். ஆனால் அதே 8ஆம் வீட்டுக்கு ராகு கேது வரப்போறாங்க. உங்களது 2ஆம் வீட்டுக்கு குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு கேது வரப்போறார். ஆகவே திருமண வாழ்க்கை கவனமாக இருக்கணும். செய்யும் தொழில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 5 வருஷம் ரொம்ப கவனமாக இருந்துட்டேன் சார், உன்னமா கவனமாக இருக்கணும். இப்போ கூத்து மாறுது. அப்போ இருந்த கேரக்டர்ஸ் வேற, இப்போ இருக்கிற கேரக்டர்ஸ் வேற. அப்போ சனீஸ்வரருக்கு சம்மந்தப்பட்டவங்க, இப்போ ராகு கேதுவுக்கு சம்பந்தப்பட்டவங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் இப்போ உங்களுக்கு லாபம் வரும் அவர்களால் தான் பிரச்சனை வரும் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 5 கிரகங்கள் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலேயும் இரவு பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். செய்கிற தொழிலில் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறக்கூடாது. வேற ஒருத்தன் எவனோ ஒருத்தன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் சார் நல்ல பேக்கேஜ் கொடுக்குறேன் சார் ஏதோ ஒன்று உழைச்சி நம்ம ஒரு 2 ரூபா சம்பாதிக்க போகிறோம் ஆனால் நம்ம போனோம் அப்படின்னா அந்த கம்பெனியை மூடிடுவாங்க. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக நீங்கள் சிந்தனை பண்ணி பெட்டர் ஆப்ஷனா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் போகணும். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க கூட இந்த பொருள் வச்சுங்க சார் நீங்கள் எனக்கு வித்துட்டு பணம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும்னா வெறும் டாக்குமெண்ட்டை மாத்திரம் நீங்கள் படிச்சுட்டு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அட்வொகேட்டும் சரி ஜோதிடரும் சரி
இன்ஜினியரும் சரி எல்லாரும் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுறோம். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டும் ப்ரெசண்ட் ஃபிசிக்கல் அந்த இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ யார் ஃபிசிக்கலாக அங்கே இருக்காங்க, அந்த லேண்ட் அவங்களது தானா, டபுள் டாக்குமெண்ட்டா ஃபேக் டாக்குமெண்ட்டாங்கிறதெல்லாம் பார்த்துங்க. பேசும்போது எல்லோரும் நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் செய்யும்போது தான் பிரச்சனை. நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ காஷியஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல உள்ள ராகு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. காணல் நீர் மாதிரி வாழ்க்கை, இரவில் தூக்கம் இருக்காது, ஏதோ சிந்தனை வயப்பட்டவராக இருங்க. புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வேலை இதெல்லாம் அமையும். வருமானங்கள் கூடும். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் சார் ஒற்றுமை? வாயை கட்டணும், மனைவியிடம் தோற்று போகணும், ரொம்ப பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்காரு இல்லைங்களா, அங்கே 7ஆம் இடத்துல உங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய ராகு இல்லையா. பொறுமை வேணும், நிதானம் வேண்டும், படபடன்னு பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகினால் கெட்டு போக மாட்டீர்கள். அது பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு விட்டு கொடுக்கணும். திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், புதிய வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி நான் சுப பலன் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சனீஸ்வரர் விலகிட்டார், ராகு கேது வந்திருக்கார், குரு உங்களுக்கு பார்வை இல்லை, குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போறார். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிச்சாரமாக உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வரப்போறார். அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு 3 மாதம் நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் திருமணம், உடல் ஆரோக்கியம், செய்யும் தொழில், மன நிம்மதி, வருமானம், கடன் தீரும், தீராத பழி, வியாதி இது எல்லாம் கட்டுக்குள்ளடும். இதற்கான பரிகாரம் உண்டா? ஒரே ஒரு பரிகாரம் தான். நேராக நீங்கள் கிளம்பி திருவானைக்காவல் அப்படின்னு திருச்சியில் இருக்கிற கோவிலுக்கு போகணும். அந்த கோவிலில் இறைவியே மத்தியானத்தில் பூஜை செய்கிறது, கோ பூஜை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் தினம் இப்போ திருப்பதியில் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அதே மாதிரி இங்கே திருவானைக்காவலில் மத்தியானத்தில் அந்த உச்சி நேரத்தில் பூஜை பண்ணுவோம், கோ பூஜை. நீங்கள் போய் கோ பூஜை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா தாயே செய்கிறாள், அதை பார்த்தாலே புண்ணியம். நீங்கள் போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, தூரத்தில் நின்று அந்த தாய் செய்கிறத தூரத்தில் இருந்து கோ பூஜையை நீங்கள் பார்த்தீங்கனாலே மகா புண்ணியம். எவ்வளவு ராகு கேதுகள் கெட்டாலும், சனீஸ்வரர் உங்களுக்கு மாறினாலும், குரு மறைந்து போனாலும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும். ஊர் விட்டு ஊர் போகணும் அப்படிங்கிறவங்களாம் நான் சொன்ன இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா அமெரிக்காவுக்கு விசா கிடைக்குமா, கனடா போகலாமா, லண்டன் போகலாமா, ஆஸ்திரேலியா போகலாமா, ஏன் நான் பெங்களூராவது போயிட்டு வாரம் வரலாமா. சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட மன நிம்மதி தரும், சந்தோஷம் தரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கொட்டாகாது, ஏன் பிளான் நீ கேளு. என்ன பிளான்? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.